ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பர்மா ஃபுட் அர்த்தோ பேஜோ பிடிச்சவங்க மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க. அதில் எக்கை வச்சு பேஜோ சாப்பிட்ருப்பீங்க. காடை முட்டையை வச்சு பேஜோ சாப்பிட்ருக்கீங்களா? வாங்குங்க, அந்த டிஷ் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். 6 காடை முட்டை எடுத்திருக்கீங்க பாருங்கள். அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி தண்ணி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு 1/4 லெமன் எனக்கு இருந்தால் போதுங்க. இப்போ ஒரு லெமனாக இருக்குது, பட் 1/4 லெமன் நமக்கு இருந்தால் போதும். வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீட்டமாக ஸ்லைஸ் குட்டி குட்டியாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பாருங்கள், 4 காடை முட்டை, ஆக்சுவலாக 6 சொன்னேங்க, 2ல் கிராக் விழுந்துருச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. அதனால் 4 காடை முட்டையில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுக்க போகிறேன். அதனால் நான் கிராக் விழுந்த முட்டையை எடுத்துக்கல, 4 காடை முட்டையை மட்டும் வச்சு செஞ்சு காட்டுறேங்க. பாருங்கள், முட்டை ஒரு 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு தோல் உரிக்கணும். முட்டையோட செல்லை உரித்து எடுத்துக்கணுங்க. அப்படியே உரிச்சிங்க அப்படின்னா கையில் வெந்துடும். அதனால் ஜில் தண்ணி மாற்றிட்டு அப்புறம் உரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், உரித்து எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு மினியேச்சர் குக்கிங் மாதிரி இருக்குங்க. ஏன்னா குட்டி குட்டியோண்டு அழகாக இருக்குது இந்த காடை முட்டை. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ முட்டையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டனால நான் வெங்காயத்தோட அளவையும் குறைச்சிக்கிட்டேன். இதுவே சப்போஸ் நீங்கள் முட்டையை கொஞ்சம் சேர்த்து எடுக்கிறீங்க, அந்தளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் 4 முட்டைங்கனால கொஞ்சம் வெங்காயத்தோட அளவை குறைச்சிட்டேன். ஒரு அரை வெங்காய கணக்கு தான் இப்போ என்கிட்ட இருக்குது. பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அளவு தான். இப்போது ஒரு குட்டி வானலில் கடல் எண்ணெய், அந்த வெங்காயம் பொரிக்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் 5 to 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அந்த வெங்காயத்தை நான் அதில் பொரிச்சுட்டு போகிறேன். என்னடா எண்ணெய் வேஸ்ட் ஆகிருமேலாம் நினைக்காதீங்க. இதே எண்ணெயை தோசை ஊற்றும் போதோ இல்லை ஏதாவது சட்னிக்கு தாளிக்கும் போதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ தக்காளி சட்னியை தாளித்து அரைக்கிறீங்க இல்லையா, அதுக்கெலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா பொரிச்சிட்ருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடணுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அந்தளவுக்கு வெங்காயம் வந்துருக்கணும். கலரை விட கிறிஸ்பியாக இருக்கணும். பட் அதுக்குன்னு ரொம்ப டார்க்காக கறியிட போதுங்க, அந்தளவுக்கு விட்டுறாதீங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இதில் யாருக்கெல்லாம் அர்த்தோ பேஜோ ஃபுட் பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக காடை முட்டையில் என்னென்ன நல்லது இருக்குது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி காடை முட்டை பணியார வீடியோ போட்டிருக்கேன். அதிலே போய் பாருங்கள். அதனால் வீக்லி 2 கண்டிப்பாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரணுங்க. கிறிஸ்பியாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தால கருக்கு முறுக்குன்னு கடிக்கிறோம் இல்லையா, அந்த கிறிஸ்பிக்கு வரணும். பாருங்கள், நல்லா பொரிச்சிட்ருக்கு. நல்லா பொரியணுங்க. இதுதான் பொரிச்சிட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு எனக்கு கிறிஸ்பியாக வந்துருச்சு. ஸோ நான் அதை எடுத்துக்க போகிறேங்க. எடுத்து ஒரு சின்ன குண்டால் மாற்றிக்கிட்டேன். சின்ன கப் மாதிரியில் மாற்றிட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக கலக்கணும், அதுக்காக. பாருங்கள், இது கூட என்னென்ன ஆட் பண்ணுங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். பாருங்கள் என்னென்னு. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணுங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா, நல்லா கருக்கு முறுக்குன்னு கடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். இது கூட இப்போ நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு, நீங்களே உங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேணால் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. நல்லா இதை கலக்கி விடுங்க. அந்த மிளகாத்தூள் உப்பு நல்லா கலந்துடணும். இது கூட ஒரு 1/4 லெமனை கட் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் இருந்தால் போதும் நமக்கு. ஏன்னா வெங்காயத்தோட அளவு கம்மிங்கிறனால. இப்போ புளித்தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதில் கரெக்டாக ஒரு ஸ்பூன், உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் ஆட் பண்ண உடனே ஒரு ஃப்ளேவர் வருங்க. அந்த வெங்காயத்தோடு கலந்த மாதிரி ஒரு லெமன் ஸ்மெல், அந்த புளித்தண்ணி எல்லாம் கலந்து சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும். அதிலே தெரிஞ்சிடும் உங்கள் டிஷ் சூப்பராக தான் வரப்போகுதுன்னு. பாருங்கள், நல்லா இதை கலக்கிக்கிட்டேன். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அதான், வேறு எதுவும் கிடையாது.
இந்த பேஜோவில் வந்து பெரிய முட்டை வச்சு பண்ணுறப்ப அதுக்கேற்ற அளவுலாம் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் காடை முட்டையில் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். இப்போ கரெக்டாக அந்த முட்டையை சென்டராக ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாதுங்க. கரெக்டாக முக்கால்வாசி கட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அந்த ஆனியன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்களா, அப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஆனியன் அப்படியே கொண்டாந்து இந்த முட்டைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ஸ்டஃப் பண்ணியாச்சு. காடை முட்டை பேஜோ ரெடி. இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அப்படியே கொடுத்துருங்க. பட் பெரியவங்களாம் நீங்கள் சாப்பிட்றீங்க, யாராவது கெஸ்ட்டுக்கெலாம் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப டூத் ஸ்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி டூத் ஸ்டிக்ஸ் எடுத்து நான் அதை 2 லேயரும் ஜாயின் பண்ண மாதிரி குத்தி விட போகிறேன். அப்போனா அந்த லேயர் பிரியாமல் இருக்கும், ஸ்டஃபிங் வெளியே போகாமல் இருக்கும். அதுக்காண்டி வேறு எதுக்காகவும் கிடையாது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது தேவையில்லைங்க. அப்படியே கொடுத்திங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. தேவையில்லாமல் இல்லைனா வாயில் குத்திக்குவாங்க. பாருங்கள், நான் இன்சர்ட் பண்ணி விட்டேன் குச்சியை. சூப்பராக நின்றுக்குச்சு. சூப்பரான காடை முட்டை பேஜோ ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.